வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். வடகலை பெருசா தென்கலை பெருசா, இதை பற்றி தான் முழுக்க பேச போகிற நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். பட்டை பெருசா நாமம் பெருசா, இந்த ஒரு சண்டை தான் நம்ம தொட்டு பார்த்துக்கிட்டு இருந்தோம். சினிமா படங்களில் சில காட்சிகளில் அதை நகைச்சுவையை கூட காமிச்சிருப்பாங்க. சினிமா படங்கள் தாக்கத்தோடு காட்டுறாங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி மன்னர்கள் வாழ்ந்த காலகட்டத்தில் இது பெரிய பிரச்சனையாக இருந்துச்சு. உதாரணத்துக்கு தசாவதாரம் படம் பார்த்துருப்பீங்க, அதில் உடம்பு கிட்டத்தட்ட அதே மாதிரி தாங்க. சரி, இந்த பட்ட நாமன்ற இஷ்யூ இப்போ பெருசாக இல்லைன்னு பார்த்தா, நாமத்திலே ரெண்டாக பிரிஞ்சு இந்த ரெண்டு நாமத்தில் எந்த நாமம் உயர்ந்ததுன்னு இப்போ வரைக்கும் பெரிய பிரச்சனை போய்கிட்டு தான் இருக்குது. 2024 இப்போ வரைக்கும் சொல்கிறேன், வேற எங்கேயோ இல்லை, நம்ம தமிழ்நாட்டிலேயே பெருசாக போயிட்டுருக்குங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி வாய்க்கா தகராறாக தான் பெருசாக இருக்கும், அதிகபட்சம் போனால் தள்ளு முள்ளு இருக்கும். ஆனால் இந்த வாட்டி பஞ்ச் வைக்கிறாங்க பாருங்கள், ஒவ்வொருத்தரும் செம சண்டை. கோயில் வளாகத்தில் அப்போ ஏற்பட்ட சண்டை. நம்ம காஞ்சிபுரம் பழைய சீவரம் பகுதி இருக்குல்ல, ஆக்சுவலாக இங்கே தான் வரதராஜ பெருமாள் கோயில் இருக்குங்க. இந்த கோயில் பேர் இப்படி சொன்னால் பல பேருக்கும் தெரியாது, அத்திவரதர் ஞாபகம் இருக்கா? அந்த அத்திவரதர் பல ஆண்டுகளுக்கு ஒரு முறை காட்சியளிக்கிற இடம் பார்த்தீங்கன்னா சாட்சாத் இதே கோயில் தான். அப்பேற்பட்ட இந்த கோயிலில் பார்வேட்டை உற்சவம் ஆரம்பிச்சுது. அது ஆரம்பிக்கிறத முன்னிட்டு நெற்றி நிறைய நாமத்தோடு பல பேரை வந்தாங்க. பிராமணர்கள், ஐயங்கார்கள் எல்லாருமே கோயிலுக்கு புடைசூட வந்தாங்க. வந்து அவங்க பிரபந்தம் பாடுறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க. அடி ஓத வடகலையா தென்கலையா, இந்த பிரச்சனைக்காக தான் இந்த அடி ஓத பெருசாக ஹெவியாக மாறுச்சு. கொலை மிரட்டல் விடுக்கிற அளவுக்கு இந்த சண்டை பெருசாக போச்சு. ஒருத்தரை அடித்து பஞ்ச் அடித்து கீழே தள்ளி விட்டு திரும்பவும் கோபம் தனியாமல் அவங்கள தேடி அடிக்கிறதுன்னு விஷயம் இன்னும் பெருசாக போச்சு. ஆபாச வார்த்தை அர்ச்சனைகள் இருக்குல்ல, அதுவும் உள்ளே நடந்துச்சு. இது அங்கேருந்த மக்கள்லாம் பார்த்துருக்காங்க, செல்ஃபோனில் பதிவும் பண்ணியிருக்காங்க. இந்த காட்சிகளை முகம் சுழிச்சிருக்காங்க மக்கள். இந்த கோயிலில் மட்டும்தான் இது போல் பிரச்சனை வரும் அப்படின்னு நினைக்காதீங்க மக்கள். ஆக்சுவலாக பெருமாள் கோயில்கள் இருக்குல்ல, அங்கே வடகலை தென்கலை அப்படின்னு ரெண்டு தரப்பாக பிரிஞ்சு அவங்க ஒரே நேரத்தில் சங்கமிக்கிறாங்க. அந்த நேரத்தில் கோயில் ஏதோ விழா ஒன்று அரங்கேறுது, அப்போ இந்த பிரபந்தமோ இல்லை வேறு எதனா விஷயங்களோ நடக்குது அப்படின்னா, பாராயணம் சார்ந்து சேர்த்து தான் சொல்கிறேன், இது போல் கலைபரங்கள் தவிர்க்க முடியாத ஒன்றாவே மாறிக்கிட்டு இருக்கு. அந்த வரிசையில் தான் இந்த மோதலையும் நம்மளால் பார்க்க முடியுது. பல முறை நீதிமன்றத்துக்கு போயிருக்குங்க இந்த வழக்கு. அதுலேயும் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறதா இருந்தால், இந்த பிரபந்தம் பாடுற விவகாரம் இருக்குல்ல, இது இன்னும் கோர்ட்டில் நிலுவையில் இருக்க வழக்கு. அது என்னப்பா வடகலை தென்கலை, எங்களுக்கு தெரிஞ்சு பிராமணர்கள் தெரியும், ஆனால் அதுக்குள்ளேயே ஏதோ ஐயங்கார்னு சொல்லுவாங்க, அதுவும் ஓகே. இவங்க ஐயங்கார்னு தெரியும், ஆனால் வடகலை தென்கலை எதுக்காக பிரிச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கப்புறம் தான் கான்டென்ட்டில் நீங்கள் ரொம்ப டீப்பாக ட்ராவல் பண்ண போகிறீங்க. இந்த வடகலை தென்கலை அப்படின்னா ஒன்றுமே இல்லை மக்களை, சிம்பிளாக புரிய வைக்கிறேன். முதல்ல சம்பிரதாயத்தை பேஸ் பண்ணி பார்க்கலாம். வடகலை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்களே அந்த ஐயங்கார்கள், அவங்க வேதாந்த தேசிகரை வழியாக வச்சு சம்பிரதாயமாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. தென்கலை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா மணவாள மாமுனின்னு சொல்லுவாங்க, அவரை சம்பிரதாயமாக வச்சு தான் இவங்க இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து வடகலை சார்ந்த மொழி பார்த்தீங்கன்னா சமஸ்கிருதம், தென்கலை சார்ந்த மொழி பார்த்தீங்கன்னா தமிழ். அதாவது வடக்குக்கு சமஸ்கிருத மொழி, தெற்குக்கு பார்த்தீங்கன்னா தமிழ் மொழி, எப்படி மைண்டில் வச்சுக்கோங்க. வடகலை சார்ந்தவங்களாம் சமஸ்கிருதத்தில் பெரும்பாலும் அவங்க மந்திரம் ஓதுறதா இருக்கட்டும், பாடுறதா இருக்கட்டும், எல்லாமே நடக்கும். தென்கலை சார்ந்தவங்க பார்த்தீங்கன்னா தமிழில் தான் எல்லாத்தையுமே முழுக்க பண்ணுவாங்க. இப்படி இருந்த சம்பிரதாய பெயர் அப்படின்றது காலப்போக்கில் வடக்குன்றத வட அப்படின்னும் தெற்குக்கு தென் அப்படின்னு மாற்றி வடகலை தென்கலையாக மாறிடுச்சு. இட் மீன்ஸ் வேதாந்த தேசிகர் கலை அப்படின்றது வடகலையாகவும், மணவாள மாமுனி கலை அப்படின்றது தென்கலையாகவும் மாறிச்சு. இந்த வடகலையினர் இருக்காங்களே, இவங்க ஃபாலோ பண்ணுற பாடல் நூல் எதுன்னு கேட்டிங்கன்னா வேதம். இதுவே தென்கலை சார்ந்தவங்க பார்த்தீங்கன்னா திவ்ய பிரபந்தம் இருக்குது பார்த்தீங்களா, தமிழுக்கே மிகப்பெரிய பெருமையாக கருதப்படுறது. அப்பேற்பட்ட திவ்ய பிரபந்தத்தை ஃபாலோ பண்ணுறவங்க. இந்த பெருமாள் வழிபாடு சார்ந்து ராமானுஜர் இருக்கார்ல, அவர் சில மாற்றங்களை கொண்டு வந்திருக்காருங்க. அப்படி அவர் கொண்டு வர்றப்ப மிக முக்கியமாக ஒரு மாற்றம் பண்ணார். பெருமாள் கோயில்களில் திவ்ய பிரபந்தமும் கட்டாயமாக பாடணும் அப்படின்னு கொண்டு வந்துட்டார். கொண்டு வந்தது நல்ல விஷயம், ஆனால் அது எந்த மொழியில் பாடுறது, அங்கே தான் பிரச்சனை ஆரம்பிக்குது. சமஸ்கிருதத்துலையா தமிழ்லையா? சமஸ்கிருதத்தில் வேதம்லாம் இருக்குது, அதை டிரான்ஸ்லேட் பண்ணி தானே பிரபந்தம்லாம் வந்திருக்கு. அப்படி இருக்கிறப்ப நம்ம சமஸ்கிருதம் சார்ந்து தான் போகணுன்னு இந்த பக்கம் வடகலை பக்கம். தென்கலை பக்கம் உலகத்தோட மூத்த மொழி தமிழ் மொழி தான், அது சார்ந்த பிரபந்தம் ஆதியே இங்கே தான். நீங்கள் எப்படி தமிழ் இருக்கிறப்ப சமஸ்கிருதம் சார்ந்து நீங்கள் உள்ளே கொண்டு வரலான்னு இந்த பக்கம் பிரச்சனை. அதுவும் இந்த பிரச்சனை எதுக்காகலாம் சொல்லி ஆரம்பிக்க தெரியுமா? உதாரணத்துக்கு சொல்கிறேன், இந்த கோயிலில் நீங்கள் வேலையே செய்யலை, ஆனால் நீங்கள் வடை தோசைலாம் கேட்குறீங்க, நாங்கள் எப்படி கொடுக்கறது? இதுக்கு சண்டை.
நடக்காத விஷயம் இல்லைங்க, நடந்திருக்கு. இது அப்படியே வடகலை தென்கலை சண்டையாக கோஷ்டி முதல் மாதிரி மாறி நின்றோம். ரெண்டு தரப்பும் பார்த்தீங்கன்னா பாராயணம் பாடுறவங்க தான், வடகலையை சேர்ந்தவங்களா இருக்கட்டும் தென்கலையை சேர்ந்தவங்களா இருக்கட்டும். இதில் முதல் மரியாதை யாருக்குன்றதுல அடிக்கடி சண்டை வருங்க. உதாரணத்துக்கு கடவுளுக்கு படைக்கப்படுற அந்த நைவேத்தியம் இருக்குது பார்த்தீங்கன்னா, இதை சார்ந்து முதல்ல யாருக்கு வருதுன்றதுலையும் பெரிய சண்டை போயிட்டுருக்கோம். இந்த ஐயங்கார்கள் இருக்காங்களே, இவங்களை நீங்கள் பார்த்ததுமே பெரும்பாலும் கண்டுபிடிச்சிட முடிஞ்சிடும், இவங்க வடகலையா தென்கலையான்னு சொல்லிட்டு. நீங்கள் பேச்சு கொடுக்கணும்னு அவசியமே இல்லைங்க, பார்த்தாலே தெரிஞ்சாலும் குறிப்பாக நெற்றி பகுதியை. இதை தெரியுது பார்த்தீங்களா, இது போல் நாமம் போட்டிருந்தாங்கன்னா அவங்க வடகலை ஐயங்கார்னு அர்த்தம். இது போல் நாமம் போட்டிருந்தாங்கன்னா தென்கலை ஐயங்கார்னு அர்த்தம். இது பார்க்க யூ ஷேப்பில் இருக்கும், அது பார்க்க ஒய் ஷேப்பில் இருக்கும். இந்த ரெண்டுத்துலேயும் இந்த ஷேப்பு மட்டும் கொஞ்சம் மாறலை. இதுக்கு நடுவில் இருக்க அந்த ஒரு திருமண் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நடுக்கோடு, அதோட நிறமும் மாறி இருக்கும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் நிறத்தை பயன்படுத்தியிருப்பாங்க, இங்கே சிவப்பு நிறத்தை பயன்படுத்தியிருப்பாங்க. இந்த வடகலை ஐயங்கார்லாம் நடுக்கோடுக்காக மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துகிறாங்களே, அதுக்கு அவங்க சொல்கிற விளக்கம் என்ன தெரியுமா? இது போல் லட்சுமியோட திருமேனி அந்த நிறத்தை பேஸ் பண்ணிங்கன்னா மஞ்சள் தான், பொண்ணு அரசியாகவும் பார்க்கப்படுறாங்க. ஸோ அதை முன்னிட்டு நாங்கள் மஞ்சளை உள்ள நடுக்கோட இட்டுக்கிறோன்னு சொல்கிறாங்க. இதுவே தென்கலை ஐயங்கார்கள் இருக்காங்களே, அவங்க சிவப்பு நிறத்தை நடுக்கோட ஃபாலோ பண்ணுறாங்க பாருங்கள். அதுக்கு என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா, லட்சுமி தேவியோட பாதம் இருக்குல்ல, அந்த மருதாணி பூசின பாதமாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம், சிவப்பு நிறத்தில் இருக்கும். ஸோ லட்சுமி தாயோட பாதத்துக்கு கீழே நம்ம வரும் அப்படின்றத மெய்ப்பிக்கிற வகையில் நாங்கள் சிவப்பு நிறத்தை நடுக்கோட இட்டுக்கிறோன்னு சொல்கிறாங்க. அடுத்தபடியாக திருமண், ஓகேவா, திருமண் இடுறதை பற்றியே சொல்கிறேன். திருமண்ணா குழம்பிடாதீங்க மக்களே, இந்த நாமத்தோட வெள்ளை பட்டை இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை தான் திருமண் அப்படின்னு சொல்கிறோம். நெத்தில இட்டுறதே பொதுவாக திருமண்னு சொல்லுவாங்க. இந்த திருமண் ஈட்டுறதுல இந்த வடகலைக்கும் தென்கலைக்கும் எங்கே வேறுபடுதுன்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக நாமம் ஈட்டுறவங்க மூக்கின் நுனி வரை இடணும்னு ஒரு விதின்னு வச்சுக்கோங்களேன். ஐயங்கார்கள் சார்ந்த வைணவம் ஃபாலோ பண்ணுறவங்க, மூக்கு நுனி எங்கே இருக்குது, இது மூக்கின் நுனியா இல்லை இந்த இடம் மூக்கின் நுனியா, வித்தியாசம் புரியுதா உங்களுக்கு? இதை தான் குழப்ப ஆரம்பிக்குது. இந்த நாமம் சார்ந்து சொல்கிறேன். இந்த வடகலை யூ ஷேப்பில் நாமம் போடுறாங்க பார்த்தீங்களா, அவங்க பெரும்பாலும் இங்கேயோடு நிறுத்திப்பாங்க, மூக்கின் நுனி இங்கே தான் இருக்குன்னு சொல்லி இதோடு நிறுத்திப்பாங்க. இந்த யூ ஷேப்பில் வருதுல்ல, ஆக்சுவலாக இதுக்கு ஒரு கதை சொல்லப்பட்டு இருக்கு. அது என்னன்னா, பாம்பு மேலே கிருஷ்ண பகவான் நடனம் ஆடினதாகவும், அப்போ அவரோட பாத அச்சு இருக்குல்ல, அது அந்த பாம்பு மேலே பட்டு இது போல் யூ ஷேப்பில் தெரியுமா அது. ஸோ இதை சார்ந்து தான் யூ ஷேப்பில் இந்த நாமத்தை இந்த வடகலையினர் பிரயோகிக்கிறதா சொல்லப்படுது. எப்படி இந்த அணில ராமர் வருடி கொடுத்தப்ப முதுகில் 3 கோடுகள் தோன்றினதா சொல்லப்படுதோ, அதே மாதிரி தான் பாம்பின் மீது கிருஷ்ண பகவான் ஆடுறப்ப அவரோட பாத அச்சு யூ ஷேப்பில் இருந்ததா நம்பப்பட்டு இருக்கு. இது இந்த ஒய் ஷேப்பில் நாமம் போடுறாங்களே, தென்கலை நாமம் போடுறவங்க, அவங்க மூக்கோட பாதி வரைக்கும் இது வரைக்கும் வந்திருப்பாங்க. நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க, நிறைய கோயில்கள் கூட பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த மூக்கின் நுனி சார்ந்து கூட இந்த திருமண் இடுதலில் வேறுபாடு இருக்குது. வடகலை ஐயங்கார்களை பொறுத்த வரைக்கும் பெருமாள் லட்சுமி இவங்க 2 பேரையும் சேர்த்து இந்த தம்பதி சமயோகமாக வழிபடுற முறை இருக்குது பார்த்தீங்களா, இதை தான் ஃபாலோ பண்ணுறாங்க. ஆனால் தென்கலை ஐயங்காரை பொறுத்த வரைக்கும் லட்சுமி கடவுள் தான், நாங்கள் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் கடவுள்கள் எல்லாருக்கும் கடவுள் பெருமாள் மட்டும்தான். பெருமாளை தாண்டியும் பெருமாளுக்கு இணையாகவும் உலகத்தில் யாருமே கிடையாது. அப்படி இருக்கிறப்ப பெருமாளுக்கு நிகர் யாரும் இல்லைன்றதை நாங்கள் லட்சுமியை பேஸ் பண்ணியும் தான் பார்க்குறோம். லட்சுமி நாங்கள் வணங்குறோம் இல்லைன்னு சொல்லலை, அதுக்காக பெருமாளுக்கு இணையாக நாங்கள் அவங்கள பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு பெருமாளை மட்டும் வழிபடுற ஒரு விஷயத்தை இவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. யார்? தென்கலை ஐயங்கார். இந்த விவகாரத்துக்கு ஒரு ஆரம்பமே குழப்பம்தான் சொல்லணும். என்னென்னா, கலை அப்படின்ற வார்த்தை இருக்குல்ல, அதுக்கு 2 பொருள் படுதுங்க. ஒன்று மொழி, இன்னொன்று நூல். இதில் எதுன்ற டேர்ம் கரெக்டாக தெரிஞ்சிட்டாலே இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுரும். ஆனால் இப்போ வரைக்கும் தெரியல. ஒரு தரப்பு இதை மொழின்னு தான் சொல்கிறாங்க, இன்னொரு தரப்பு இதை நூலுன்னு தான் சொல்கிறாங்க. இவ்வளோ விஷயம் இருக்குது மக்களே, வடகலை தென்கலை இதை வேறுபடுத்தி சொல்லணும் அப்படின்னா. ஆனால் வேறுபாடே வேண்டாம். ஆனால் இப்போ வரைக்கும் நடந்துக்கிட்டு இருக்கே. இந்த வீடியோ வெளியாச்சு பார்த்தீங்களா, இந்த வடகலை தென்கலை சொல்லிட்டு அடிச்சிக்கிற வீடியோ அந்த கோயிலில், காஞ்சிபுரம் கோயிலில், அதை எடுத்து போட்டு பல நெட்டிசன்ஸும் மீம்ஸை போட்டு தள்ளிக்கிட்டு இருக்காங்க. காத்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு வெயிட்டாக கண்டென்ட் கிடச்சிதுன்ற மாதிரி தான் பல பேர் வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. இதோ இப்போ நீங்கள் பார்க்குறது அவங்களோட கைவண்ணம் தான். இதை பாருங்கள், வடகலை பெருசா தென்கலை பெருசா அப்படின்னு 2 பக்கமும் இருந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்போ இடையில இருக்க பெருமாள், பாய் பாய் நான் கிளம்புறேன், நீங்கள் சண்டை போட்டுனே இருங்க அப்படின்னு சொல்லி அவர் கிளம்புறதா எந்த ஒரு கார்ட்டூனே சித்தரிச்சிருக்காங்க. இந்த பக்கம் பாருங்கள், தென்கலை வடகலை, வேணா ஃபிலிப்ஸு ஞாபகம் இருக்கா, சண்டை வேணாம், அப்புறம் சில வார்த்தைகளாக வந்து விடம் பாருங்க, ஆபாச வார்த்தைகளா, அதையெல்லாம் எடுத்து போட்டு மீம்ஸை இப்படி தெறிக்க விட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க பெரும்பாலானவங்க ஆன்மீகத்தில் நாட்டம் கொண்டவங்களாக இருப்பீங்க. அதில் ஒரு தரப்பினர் பகுத்தறிவாளிகளாக இருப்பீங்க. 2 பேருக்கு சேர்த்து ஒரு காணொலியை வழங்குறேன். நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு அந்த காணொலி ஒரு வரப்பிரசாதம், நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு ஓ இப்படிலாம் இருந்ததா சொல்லப்படுதா அப்படின்னு கடந்து போயிடலாம். அப்பேற்பட்ட தொகுப்பு என்னென்னா, இந்த வைணவத்தை பேஸ் பண்ணி தானே வடகலையா தென்கலையான்னு இந்த பஞ்சாயத்து பொறிக்க பெருசாக போயிட்டுருக்கு. அப்பேற்பட்ட வைணவத்தோட ஆதி புள்ளியாக கருதப்படுறாருல விஷ்ணு பகவான் அவர்கள்.
இவரை பற்றி நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்குங்க, அது தெரிஞ்சுக்குங்க. இந்த அடிப்படை உங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் வடகளை தென்களை சார்ந்த இப்போ நான் வரைக்கும் கொடுத்த விளக்கம் இருக்கு பாருங்க, அது தெளிவாக புரியும். விஷ்ணு இந்து சமயத்தில் முக்கியமான கடவுள்களில் ஒருவர் மட்டும் இல்லை, வைணவ சமயத்தோட முழுமுதற் கடவுளும் இவர் தான். விஷ்ணு அப்படின்னாலே எங்கும் நிறைஞ்சிருக்கவர் அப்படின்னு பொருள். மும்மூர்த்திகளில் ஒருவரான இந்த மூவுலகத்தையும் காக்கிறவர் விஷ்ணு தான். பிறப்பு இறப்பு இல்லாத பரம்பொருளாக விளங்குபவரும் இவரே தான். இவரோட உறைவிடத்தை பரமாத்மா அப்படின்னு அழைப்பாங்க. அதாவது உச்ச வானளாவிய உறைவிடம், மோட்சம் பெறுகிற ஆன்மாக்கள் வாழுற இடம். அதனாலேயே இவரு பரபிரம்மன் பரமாத்மான்னு சிறப்பு பெயர்களால் அழைக்கப்படுறாரு. நாராயணன், வாசுதேவன், ஜெகநாதர், விதோபர், ஹரி, திருமால்னு இன்னும் பல பெயர்கள் இவருக்கு இருக்கு. இவருடைய நீல நிற தோற்றத்துல கீழ் வலது கையில கௌமேதகியும், கீழ் இடது கையில பத்மாவும், மேல் வலது கையில சுதர்சனமும், மேல் இடது கையில பாஞ்சன்யமும் தாங்கிய தோற்றத்தோடு பக்தர்களுக்கு காட்சி அளிக்கிறாரு. இந்த 4 கரங்கள்ல அவர் வச்சிருக்க பொருட்கள் எல்லாமே அவருடைய சக்திகளை குறிக்கிறது. அதாவது தாமரை ஆன்மீக ஞானத்தையும், சுதர்சன சக்கரம் தர்மத்தையும், ஒரு போர் கொம்பாக இருக்கிற சங்கு அண்ட் கடா அப்படின்ற ஆயுதம் தீமைக்கு எதிராக அவர் போரிடுறத குறிக்கிறது. அதுவும் இவர் பார்க்கடல்ல லட்சுமி தேவியோட ஆதிசேஷன் அப்படின்ற நாக படுக்கையில படுத்திருப்பாரு. செல்வம், அதிர்ஷ்டம், செழிப்பு இது எல்லாத்துக்கும் தெய்வமான லட்சுமி விஷ்ணுவோட மனைவி. விஷ்ணு பூமியில அவதாரங்களா அவதரிக்கும் போது லட்சுமியே அவருக்கு அந்தந்த அவதார மனைவியா அவதரிச்சாங்கன்னு சொல்லப்படுது. தன்னோட மனைவியான லட்சுமி தேவி இல்லாம விஷ்ணு பகவானை பார்க்கவே முடியாது. எல்லா படைப்பாற்றல் திறனுக்கும் லட்சுமி தேவியோட ஆற்றல் திறன் தான் வேறா இருக்கான். அதனாலதான் அவர் விஷ்ணுவை எங்கேயும் எப்பவும் பின்தொடர்வாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்ல, இந்து கோவில்கள்லயே சயன கோலத்துல மூலவரா காட்சி அளிக்கிற ஒரே கடவுள் விஷ்ணு தான். தனக்கு வலது புறமா பிரம்மாவை படைப்பதற்கும் இடது புறமா சிவனை அழிக்கிறதுக்கும் தோற்றுவிச்சவர்னு நம்பப்படுது. விஷ்ணுவோட 4 குணங்கள் என்னன்னு பார்த்தா வாத்சல்யம், சுவாமித்துவம், சௌசில்யம், சௌலபியம். இதுல வாத்சல்யம் அப்படின்னா தாய்ப்பசு கன்றின் மீது கொண்ட அன்பை உணர்த்துறது. சுவாமித்துவம் அப்படின்னா கடவுள்களுக்கெல்லாம் தலைமை ஏற்கிற சிறப்பை குறிக்கிறது. சௌசீல்யம் அப்படின்னா ஏற்றத்தாழ்வு இல்லாம நட்பு பாராட்டுறது. சௌலபியம் அப்படின்னா கடவுளோட எளிமையை குறிக்கிறது. இப்படி 4 குணங்களை தன்னகத்தை வச்சிருக்கவர் தான் கடவுள் விஷ்ணுன்னு சொல்லப்படுது. வைணவ சமயத்தின் கோட்பாட்டின்படி பாத்தீங்க அப்படின்னா உலகத்துல அதர்மம் எப்பப்பெல்லாம் தலை தூக்குதோ அப்பப்பவெல்லாம் தர்மத்தை நிலைநாட்ட பல்வேறு அவதாரங்கள் எடுக்கிறவர் தான் விஷ்ணு அப்படின்னு நம்பப்படுது. அதன்படி விஷ்ணுவோட அவதாரங்களை 3 விதமா பிரிச்சுக்கலாம். 1 அவதாரம், 2 ஆவேசம், 3வது அம்சம். முழுமையான சக்தியை கொண்டதுதான் அவதாரம். தேவையான போது தற்காலிகமா கொஞ்ச காலத்துக்கு மட்டும் தன்னோட சக்தியை பயன்படுத்தி எடுத்துக்கிட்ட பணியை முடிச்சதும் சக்தி இல்லாம விலகி நிற்கிறதுக்கு பேரு தான் ஆவேசம். விஷ்ணு சக்தியோட ஒரு பகுதி ஒரு உருவம் கொண்டு வெளிப்படுறத அம்சம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த வரிசையில இவர் எடுத்துக்கிட்ட அவதாரங்கள் சப்தாவதாரம், தசாவதாரம்னு எண்ணிக்கை அடிப்படையில குறிப்பிடுறாங்க. அந்த வகையில விஷ்ணு பகவான் இந்த உலகத்தை காக்க எடுத்த பல அவதாரங்கள் இருந்தாலும் அதுல சிறப்பா சொல்லப்படுறது தசாவதாரம் தான். இந்த 10 அவதாரங்களுக்கும் மனுஷ வாழ்க்கைக்குமே மிகப்பெரிய தொடர்பு இருக்கு. அது மட்டும் இல்ல, இந்த அவதாரங்கள் மனுஷங்களுக்கு பல உண்மைகளை உணர்த்தக்கூடியதா இருக்கு. அதுல முதல்ல மச்ச அவதாரம். தாயோட வயிற்றுல கருவா உருவாகி மீன் மாதிரி ரத்தத்தோடு ரத்தமா பனிக்குட நீரில நீந்தி அதுக்கப்புறம் வெளியே வந்து பிறக்கிறத உணர்த்துறது தான் இந்த மச்சாவதாரம். 2வதா கூர்மாவதாரம். ஒரு ஆமை பிறந்து 3 மாதங்கள் ஆன பிறகுதான் தலையை தூக்கி நிமிர்ந்து பார்க்கும். அதே மாதிரி தான் மனுஷனும் குழந்தையா பிறந்த 3 மாதங்கள் கழிச்சு கவிழ்த்து படுக்க வச்சாதான் தலையை நிமிர்ந்து பார்க்கும். 3வதா வராக அவதாரம். மனுஷன் குழந்தையா பிறந்து 6வது மாதம் கழிச்சு கால்களை மடக்கி முட்டி போட்டு பன்றிக்குட்டி மாதிரி எழ ஆரம்பிக்கும். அதனால அந்த பருவம் வராக அவதாரத்தோடு தொடர்பு படுது. 4வதா நரசிம்ம அவதாரம். ஒரு பிறந்த குழந்தை தவழ ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் எழுந்து நிக்க பழக தொடங்குறது 8வது மாசத்துக்கு அப்புறம் தான். இந்த காலத்துல குழந்தை கையில என்ன கிடைச்சாலும் அதை வாயில வச்சு கடிக்கிறதும் கையில கிடைக்கிற பொருள்களை கிழிக்கிறதுமா தொடங்கும். அதனால இந்த பருவம் இரண்ய கசிபோட உடலை கிழிச்ச நரசிம்ம அவதாரத்தோடு தொடர்பு படுத்தி குறிப்பிடுறாங்க. 5வதா வாமன அவதாரம். பிறந்த குழந்தை 1 வருஷத்தை தொட்டதும் தன்னோட சிறிய மெல்லிய பாதங்களால
தரையில ஒவ்வொரு அடியா எட்டி வச்சு நடக்க பழகும். இதே மாதிரி வாமன அவதாரத்துல விஷ்ணுவும் தன்னோட சிறிய அடிகளால இந்த பிரபஞ்சத்தை அளந்து காட்டுவாரு. அதனாலதான் இது வாமன பருவம் அப்படின்னு சொல்லப்படுது. 6வது அவதாரம் பாத்தீங்கன்னா பரசுராம அவதாரம். இது குழந்தை பருவத்தை தாண்டி நன்கு வளர்ந்த இளமை பருவத்தை குறிக்க தொடங்குது. நல்லா வளர்ந்து குடும்ப பொறுப்புகளை சுமக்க ஆரம்பிச்சு தாய் தந்தைக்கு கடமையாற்ற வேணும் அப்படின்றத குறிக்கிறது தான் இந்த பரசுராம அவதாரம். 7வதா ராம அவதாரம். இளமை பருவத்துல மனசு ரொம்பவே அலப்பாயும். குறிப்பா சொல்லணும்னா எதிர்பாலினமான பெண்கள் மேல அதிகமா அலைப்பாய தொடங்கும். அப்படி மனசை கண்டபடி அலைய விடாம தடுத்து தனக்கே உரிய ஒரு பெண்ணை மட்டும் மணந்து அவளுக்கு உண்மையாகவும் கற்பு நெறி தவறாம ஒருவனுக்கு ஒருத்தி அப்படின்னு வாழணும் என்பதோட அடையாளம் தான் இந்த ராம அவதாரம். 8வதா பலராம அவதாரம். மனுஷனாகப்பட்டவன் திருமணத்துக்கு பிறகு ஒரு சிறந்த இல்லறவாசியாகவும் மனைவிக்கு நல்ல கணவனாகவும் இருக்கிறது மட்டும் இல்லாம உடன் பிறந்தவங்களுக்கும் உற்றார் உறவினர்களுக்கும் இந்த ஊர் உலகத்துல இருக்கிறவங்க கிட்டையும் அன்போடு அனுசரிச்சு அவங்களுக்கு தன்னோட கடமையை செய்யறத உணர்த்துறது தான் இந்த பலராம அவதாரம். 9வதா கிருஷ்ண அவதாரம். முதுமை பருவத்துல செய்ய வேண்டிய விஷயம் என்னவோ அதை வலியுறுத்துறது தான் இந்த கிருஷ்ண அவதாரம். முதுமை காலத்துல எந்த விதமான உலக பற்றும் இல்லாம இறை நிலையை உணர்ந்து தன்னோட அடுத்த சந்ததிக்கு சிறந்த மனுஷ வாழ்க்கைக்கான அனுபவங்களை பகிர்ந்து கொண்டு வழிகாட்டுறது தான் இந்த அவதாரம். 10வதும் கடைசியுமான அவதாரம் தான் கல்கி அவதாரம். மனுஷ வாழ்க்கையோட இறுதி கட்டம் தான் இது. பிரபஞ்சத்தோட இறுதி கட்டமும் இந்த கல்கி அவதாரம் தான். இந்த காலகட்டத்துல இறை நிலையில ஒன்றி கலந்து எல்லாத்தையும் தனக்குள்ளாகவும் எல்லாவற்றிலும் தன்னையும் காணுகின்ற அறிவு அஞ்ஞானத்தோட முழுமையை உணர்ந்து முக்தி நிலையை அடையிறது தான் இந்த கல்கி அவதாரம். இதுதான் மனுஷனோட கடைசி நிலை. அதாவது அவன் பிறந்த பிறப்போட பயனை அறுவடை செய்யற காலம்னு சொல்லலாம். இல்லனா ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை பயணத்தோட முடிவு அந்த முடிவில்லா ஆதி அந்தமாகிய அந்த பரபிரம்மத்தோட இரண்டரை கலக்கிறது தான். இந்த தசாவதாரம் மட்டும் இல்லாம இன்னும் பல அவதாரங்கள் விஷ்ணு பகவான் எடுத்தார்னு சொல்லப்படுது. வாயு புராணத்துல சப்தாவதாரம், அதாவது 7 அவதாரங்கள் எடுத்தாராம். வைணவர் போற்றும் திருமாலோட அவதாரம் பற்றி சொல்லுற புராணமான பாகவத புராணத்துல விஷ்ணு 25 அவதாரங்கள் எடுத்தார்னு சொல்லப்படுது. எது எப்படி இருந்தாலும் ஒரு மனுஷனோட வாழ்க்கை பயணத்துல எப்ப மெய்ஞானத்தை தேடி ஒருத்தன் பயணப்படுறானோ அப்ப அவனுக்கு தேவையான அறிவை கடந்த மெய்ஞானத்தை இந்த அவதாரங்களும் புராணங்களும் அவனுக்கு தந்து அந்த பேராற்றலோடு அவனை இணைய வைக்கும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. நான் சாப்பிட்றதான் தயிர், அச்சா போயிடுவோம் உயிர். இந்த டயலாக் ஃப்ரேஸ்லாம் இருக்கு பார்த்தீங்களா? இதை கோயில் வளாகத்தில் பேசினா எப்படி இருக்கும்? இது போல் பேசப்படுதுன்னா சில மீம்ஸை பார்க்க முடிஞ்சிட்டு இருக்குங்க. இங்கே திரும்பினாலும் மீம்ஸாக போட்டுக்கிட்டு இருக்காங்க. பல ஆண்டுகளாக நடந்துகிட்டு இருக்க பஞ்சாயத்து. ஆனால் இது வெளியிலேருந்து பார்க்குறவங்க இப்படிலாம் போட்டு வறுத்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஓகே விடுங்க. இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமளாம் சிந்திக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயங்களில் முதன்மையான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரத்தம் சிந்தப்படுது அப்படின்னா இந்த கோயில் கருவறை சார்ந்து சொல்கிறேன், கோயில் நடையே சாத்தப்பட்டுரும். ஓகேவா? கோயில் நடையே சாத்தப்பட்டுரும். இப்போ என்னென்ன நடந்துகிட்டு இருக்கு புரிஞ்சுக்குங்க. 2வது சிந்திக்க வேண்டிய விஷயம், அறிவாளியாக இருக்கிறவங்க இப்படி செய்யலாமா இப்படின்னு சில பேர் கேள்வியை எழுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. புத்தி கூர்மை எங்களுக்கு அந்தளவு இருக்குன்ற மாதிரி சில பேர் சொல்ல போயிட்டு அது பெரிய விவாதமாக மாறிச்சு பார்த்தீங்களா? அதை சார்ந்து தான் இந்த குற்றச்சாட்டை சில பேர் அடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஊருக்கு புத்தி சொல்கிற நீங்கள் இப்படி இருக்கலாமான்னு கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. 3வது சிந்திக்க வேண்டிய விஷயம், பாகுபாடுன்றது எதுலையுமே இருக்கக்கூடாது, குறிப்பாக பக்தியில் இருக்கவே கூடாது. ஆனால் பார்த்துக்கிட்டு இருக்கோம் நாம். 4வது சிந்திக்க வேண்டிய விஷயம், வடகளை தென்களை பெருசுன்னு சொல்லி கடைசியில் இந்த ரேஸில் ஒருத்தர் ஜெயிக்கிறாங்க அப்படின்னா என்னத்தை நாம் அதை சாதிக்க போகிறோம்? இந்த நாமத்தை போட்டால் தான் நான் உனக்கு வாழ்க்கைக்கு வெளிச்சம் கொடுப்பேன் அப்படின்னு எங்கேயுமே பெருமாள் சொன்னது கிடையாது. கடவுள் எப்போவுமே பக்தியை மட்டும் தான் பார்ப்பாங்களே தவிர நீ என்ன தோற்றத்தில் இருக்குன்றதை பார்க்க மாட்டாங்க. இது எல்லாரும் புரிஞ்சுக்கணும். அப்படி புரிஞ்சிருந்தா இவ்வளோ சண்டைகள் வந்திருக்க கூடாது. பட் இப்போ வரைக்கும் வந்துட்டு இருக்குன்னா இதை ஈகோ வார்னு சொல்லாமல் வேறு என்ன சொல்ல முடியும்? யோசிச்சு பாருங்கள் மக்களே. எப்படி இருந்தாலும் அங்கே மாண்டுக்கிட்டு சண்டை போட்டுட்டு இருக்கிறது எல்லாமே நம்ம ஆட்கள் தான், மனுஷகுலம். அந்த பேஸ் பண்ணி சொல்கிற நம்ம ஆட்கள்னு சொல்லிட்டு வேறு எதுவும் நீங்கள் அர்த்தம் புரிஞ்சிக்கவே வேணாம். அப்படி இருக்கிறப்ப அங்கே ஒருத்தருக்கு காயம் ஏற்பட்டாலும் அங்கே ஒருத்தரோட உயிர் போனாலும் நாம் எல்லாரும் வருந்தத்தக்க ஒரு நிகழ்வாக தான் அமையும். அதில் மாற்றுக்கிறதே இல்லை. சக மனுஷனை எல்லாத்தையும் பார்க்கலாமே. இங்கே ஜாதி மதன்ற எல்லாத்தையும் தாண்டி நாமத்தில் சண்டை போட்டுக்கிட்டு எதுக்கு? யோசிச்சு பாருங்கள், தெளிவாக புரியும்.
அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.